வணக்கம் வளம் வளமறியாவல். ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்கிற இந்த முறை மூலமாக நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலதனத்தை பங்கு சந்தை மூலம் திரட்டுகிறார்கள். இதில் எஸ்எம்இ ஐபிஓன்னு ஒன்று இருக்குங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓங்கிறது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. அது வர நிறுவனங்கள் ஒரு ஆபத்தை நோக்கி முதலீடுகள் செல்கின்றனவோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. ஒரு 2 குறிப்பிட்ட நிறுவனங்களை பற்றி சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும் அல்லது அச்சப்படுத்தவும் கூடும். ரிசோர்ஸ்ஃபுல் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் ரீசெண்டாக ஐபிஓ வந்தாங்க, அதாவது மூலதனம் திரட்ட வந்தாங்க. அவங்க 12 கோடி ரூபாய்க்கு பங்கு சந்தைக்கு ஐபிஓ வெளியிட்டாங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வந்து தெரியுங்களா? 4800 கோடி. 12 கோடி ரூபாய் மூலதனம் வேணும்னு கேட்டவங்களுக்கு 4800 கோடிக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குங்க. அப்படியே சார், நல்லது தானே, இருந்துட்டு போட்டுமே நினச்சிங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய பின்னணி ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அவங்க ஒரு ஆட்டோமொபைல் டீலர்ஸ் 2 அவுட்லெட் வச்சுருக்காங்க. 8 எம்ப்ளாயீஸ். மொத்தமாக அந்த நிறுவனத்தில் 8 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 2 அவுட்லெட் வச்சுருக்காங்க. 12 கோடி வேணும்னாங்க. ஆனால் 4800 கோடிக்கு பயங்கரமாக அப்ளிகேஷன் வந்து குவிஞ்சிருக்கு. சரி, அது அப்படி. இன்னொரு கம்பெனி பார்ப்போம். பாஸ் பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் 8 கோடி ரூபாய் பப்ளிக் இஷ்யூ வெளியிட்டாங்க. அது கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? 1073 கோடி. டேங்கப்பா, இவ்வளவு தான் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தோட பின்னணி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாலும் அவங்க இந்த பேக்கேஜிங், சீலிங், லேபிளிங் அந்த ஏரியா அந்த துறையில் இருக்காங்க. ஒரு 500 ஸ்கொயர் யார்டு ஃபெசிலிட்டி தான் அவங்களோடது. 2022 அந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 1.64 கோடி கடன் இருந்தது. 2023 அந்த கடன் 3.06 கோடியாக மாறி இருக்குது. அதாவது கடன் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கடன், 8 கோடி ரூபாய் வேணுங்கிறாங்க. ஆனால் 1073 கோடிக்கு பொதுமக்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இது எதை குறிக்கிறது என்றால், மக்களுடைய குறுகிய கால லாபம் சம்பாதிக்கும் மனநிலையை குறிக்கிறது. இந்த மாதிரி வரும்பொழுது இது ஒரு ஆபத்தான சிக்னல். பங்கு சந்தை மிகுந்த ஹீட் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு சிக்னல் என்று பார்த்தீங்கன்னா ஐபிஓ பூம். ஸோ ரீசெண்டாக ஒரு ஐபிஓஸ் வச்சு நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், பங்கு சந்தையில் வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஸோ உங்கள் முதலீடுகளை கவனமாக முதலீடு செய்யுங்கள். ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்குது முதலீடுகளில். லாபம் புக் பண்ணுறதும் தவறு கிடையாது. லாங் டேர்ம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் டெஃபினட்டாக நாம் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. ஸோ கவனத்துடன் முதலீடு செய்யுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியானதுக்கு நம்ம சேனலை பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாமல்.